ஆடிப்பெருக்கை ஒட்டி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் பொதுமக்கள் மற்றும் புதுமண தம்பதியர் வழிபாடு நடத்தினர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா மண்டபம் ஆடிப்பெருக்கு காலங்களில் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? மக்கள் எவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்க? காவிரி தாய்க்கு நன்றி சொல்லும் விதமாகவும் ஆடி பெருக்கு இந்த ஆண்டு முழுவதும் பெருக்கெடுத்து செழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் மக்கள் அனைவராலும் காவிரி கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் அனைவராலும் இந்த ஆடி பெருக்கு திருநாளானது கொண்டாடப்படுகிறது. இன்று அதிகாலை முதலே பாத்தீங்கன்னா காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் மற்றும் குறிப்பாக திருச்சியில் இருக்கக்கூடிய அம்மா மண்டபத்திலும் ஏராளமான மக்கள் இந்த ஆடி பெருக்கை முன்னிட்டு காவிரி தாய்க்கு வணக்கத்தை தெரிவித்து வருகிறார்கள். புதுமண தம்பதிகளாக இருக்கட்டும், புதிதாக திருமணம் ஆகக்கூடியவர்களாக இருக்கட்டும், அனைவருமே பாத்தீங்கன்னா இந்த காவிரி கரையில் தேங்காய் உடைத்து பழங்கள் படைத்து காவிரி தாயை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து அதற்கு வளையல் வைத்து காதோலை கருகுமணி எல்லாம் வைத்து புடவை பட்டு புடவை கொடுத்து அந்த காவிரி தாயை தங்கள் வீட்டு மகளாக அவர்கள் வணங்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த ஆடிப்பெருக்கு திருநாள். அது மட்டும் இல்லாமல் காவிரி ஆற்றில் வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய நீர் நாள் தான் அந்த டெல்டா பாசன பகுதிகள் முழுவதுமாக பாத்தீங்கன்னா குறுவை சாகுபடியானது செய்யப்படுகிறது. இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வது போல இந்த காலங்களில் தான் விதைப்பானது இந்த காவிரி டெல்டா பகுதிகளில் தொடங்க இருக்கிறது. அதனால முக்கியமான காவிரியில் நீர் வரக்கூடிய ஒரு நிகழ்வை காவிரிக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த ஆடிப்பெருக்கு விழாவானது தற்போது விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி ரகுவரன், விவரங்களை வழங்கியமைக்காக. கொஞ்சமா